வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நம்ப சேனல்ல போட்டுட்ருக்க அக்பர், பீர்பால் கதைகள், தெனாலிராமன் கதைகள் எல்லாத்துக்குமே நீங்க நல்ல ஆதரவு குடுக்குறீங்க. அரேபிய இரவு கதைகளும் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. விக்ரமாதித்தன் கதைகளும் நாங்க போட்டுட்டு தான் இருக்கோம். அதையும் பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நான் வித்தியாசமா ஒரு கதை சொல்லப் போறேன். அந்த கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, துப்பறிவு கதை. அதாவது மிக சிறந்த துப்பறிவாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷெர்லாக் ஹோம்ஸ் அவருடைய கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க முதல் கதைக்குள்ள போவோம். நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து அவ்வளோ ஒரு சாதாரண மனிதர் இல்லை. அவரை சந்திக்க அவங்க வீட்டுக்கு டாக்டர் வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிருந்தாராம். அவருடைய நண்பராம். அவர் உள்ள போனோடனே ஷெர்லாக் ஹோம்ஸ் அவரை வரவேற்றாராம். வரவேற்று அவரை தன் நாற்காலியில் அமர சொன்னாராம். அவர் அமர்ந்தோடனே ஷெர்லாக் ஹோம்ஸ் அவரை பார்த்துட்டு, நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னாராம். இல்லை இல்லை, நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாராம். அதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் சொன்னாராம், இல்லைங்க, நீங்க 7.5 பவுண்டு எடை கூடிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சிரிச்சிட்டே சொன்னாராம். அதுக்கு அந்த டாக்டரு, இல்லை இல்லை, 7 பவுண்டு தான் கூடியிருக்கேன், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க ஷெர்லாக் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு ஹோம்ஸும், ஆமா ஆமா தப்பு பண்ணிட்டேன், ஆனா நீங்க ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க. என்ன, நானும் ஒரு தப்பு பண்ணிருக்கேனா அப்படின்னு சொன்னாராம். ஆமாங்க, நீங்க ரொம்பவே தப்பு பண்ணிருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க மழையில் ரொம்பவும் நனைஞ்சிட்டீங்க. அப்புறம் நீங்க ஒரு பொறுப்பே இல்லாத வேலையாட்களை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த டாக்டர் திடுக்கிட்டாராம். எப்படி இவ்வளவு சரியா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷெர்லாக் ஹோம்ஸ் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், உங்க கால்ல போட்டிருக்க ஷூல இடது பக்கத்துல 6 கீறல்கள் இருக்கு. இந்த கீறல்கள் எப்படி வரும் அப்படின்னா, மழையில உங்க ஷூ நனைஞ்சு சேறு சகதியில ஃபுல்லா அப்பிக்கிட்டு இருக்கும். அப்ப அத எடுக்க தெரியாத ஒரு பொறுப்பே இல்லாத வேலையாட்கள் அதை நீக்கியிருக்காங்க. அதை காஞ்சு போயிருந்தா அதை தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சு கழுவணும்னு கூட இல்லாம அதை ஒரு கத்தி போன்ற ஒரு கூர்மையான பொருளை வச்சு கீறி எடுத்திருக்காங்க. அதுதான் சொன்னேன், நீங்க பொறுப்பில்லாத வேலையாட்களை வச்சிருக்கீங்கன்னு. நீங்க மழையில நனைஞ்சதுனால தானே உங்க ஷூல நீங்க மழையில நனைஞ்சதுனால தானே உங்க ஷூ பூராவுமே வந்துட்டு சேறு வந்திருக்கு. அப்ப நீங்க மழையில நனைஞ்சதால அர்த்தம். அதான் அப்படி சொன்னேன். நீங்க மழையில நனைஞ்சிருக்கீங்க, அப்புறம் பொறுப்பே இல்லாத ஒரு வேலையாள வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட டாக்டர் ஆச்சரியமா சிரிச்சாராம். ஹோம்ஸ், நீங்க ரொம்பவே வித்தியாசமானவர். எங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. நாங்களாம் ஒரு விஷயத்த சாதாரணமா தான் பார்ப்போம். ஆனா உங்க கண்ணு அதை வேற விதமா பார்க்குதே ஹோம்ஸ் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு இவர் சொன்னாராம், அப்படிலாம் கிடையாது. நீங்க எல்லாருமே பார்க்குறீங்க, நான் அதை ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்னு சொன்னாராம். டாக்டர், புரியலையே ஹோம்ஸ் அப்படின்னு சொன்னாராம். இப்ப என்னுடைய வரவேற்பு அறையில இருந்து இந்த அறைக்கு நீங்க எத்தனை தடவை வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். நான் பலமுறை வந்திருக்கேன் ஹோம்ஸ் அப்படின்னு டாக்டர் சொன்னாராம். அதுக்கு ஹோம்ஸ் கேட்டாராம், எத்தனை அடியில நீங்க வரவேற்பு அறையில இருந்து என் அறைய அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு டாக்டர், தெரியலையே ஹோம்ஸ், நான் கவனிச்சதில்ல அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு ஹோம்ஸ் சொன்னாராம், சரியா 17 அடிகள்ல வரவேற்பு அறையிலேருந்து என் அறைய அடைஞ்சிடலாம். நீங்க எத்தனை தடவை ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அதை பார்வையால தான் செய்றீங்க. ஆனா நான் அதை ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இதுல இருந்தே நமக்கு தெரியுது, ஹோம்ஸ் வந்து ஒரு விஷயத்த பார்க்கறது மட்டும் இல்லை, அதை ஆராய்ச்சியும் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால்தான் அவரு சிறந்த துப்பறிவாளரா இருக்காங்க. சரி, அப்ப டாக்டரும் ஹோம்ஸும் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்களாம். அப்ப ஹோம்ஸ் வந்து ஒரு கடிதத்தை எடுத்து டாக்டர்கிட்ட கொடுத்தாராம். அதை பார்த்து டாக்டர் கடிதத்தை படிச்சு பார்த்தாராம். நாங்க ஐரோப்பிய நாட்டுல இருந்து இந்த கடிதத்தை எழுதுறோம். இன்னைக்கு உங்களை சந்திக்க ஒரு முக்கியமான நபர் வருவாரு. 7 மணிக்கு அப்படி வருவாரு. அவர் வரும்போது உங்க வீட்டுல நீங்க யாரையும் வச்சுக்க வேண்டாம். அவரு
தவிர்க்க முடியாத காரணத்தால முகமுடி கொஞ்சம் அணிஞ்சு வருவாரு. நீங்க அந்த வழக்க தீர்த்து வைக்கணும்னு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்களாம். இத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு ஹோம்ஸ் அந்த டாக்டர்ட்ட கேட்டாங்களாம். உடனே டாக்டர் ஹோம்ஸ் மாரி ஆராய்ச்சி பண்ணாராம். பண்ணிட்டு சொன்னாராம், கண்டிப்பா இந்த கடிதத்தை எழுதினவங்க ரொம்பவே செல்வந்தரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோம்ஸ் கேட்டாராம், எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த டாக்டர் சொன்னாராம், இது மிகவும் மொத்தமான பேப்பர்ல எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி பேப்பர் விலை உயர்வா இருக்கும். அதனால தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். மற்றும் இது கண்டிப்பா இங்கிலாந்து நாட்டுல இருக்கவங்க யாராவது தான் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அதுக்கு ஹோம்ஸ் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அந்த கடிதத்தை கொஞ்சம் நீங்க விளக்குக்கு நேரா வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டரும் அந்த கடிதத்தை விளக்குக்கு நேரா வச்சு பார்த்தாராம். அதுல எகிப்த் அப்படின்ற மாதிரி எழுதி இருந்துச்சாம். நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன், அதை பாருங்க. அதுக்கு ஒண்ணுமே தெரியாம அந்த டாக்டர் ஹோம்ஸை பார்த்தாராம். அதுல எக்பிட் அப்படின்னு எழுதி இருந்துச்சாம். எனக்கு இது புரியவே இல்லையே அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாராம். அதாவது அந்த கடைசி எழுத்து ஜிடி அப்படின்னா கெல்சல் ஷாஃப்ட் அப்படின்னு ஜெர்மானிய மொழியில அதுக்கு கம்பெனி அப்படின்னு அர்த்தமா. கம்பெனிங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம் சுருக்கமா? கோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உபயோகிக்கிறதாம். இதுல பி அப்படின்னா பேப்பர் அப்படின்னு அர்த்தமா. இதுல இஜி அப்படின்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் சொன்னாராம். அப்ப அவர் சொன்னாராம், என்கிட்ட எல்லா ஊரு பத்தின தகவலும் நிறைஞ்ச ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தாங்களாம். அதுல எக்லோனிச், எக்ரியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சாம். இதுல அந்த எக்ரியா அப்படிங்கிறது ஜெர்மன் நாட்டை சேர்ந்துதான். அது பொஹீமியாவில் அப்படின்ற ஒரு நகரத்துல இருக்குதான். அதனால அவங்க கண்டிப்பா ஜெர்மனா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாராம். மேலும் அங்க வந்து காகித தொழிற்சாலைகள், கண்ணாடி தொழிற்சாலைகள் அதிகமா இருக்குது. அப்ப கண்டிப்பா இந்த கடிதம் வந்து ஜெர்மானியர்களால் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாராம். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அதே சமயம் வெளியில குதிரை வண்டி சத்தம் கேட்டுச்சான். அந்த குதிரை வண்டி ரொம்பவுமே கற்கள் பதித்து ஜொலிப்போடு இருந்துச்சாம். அதுல குதிரைகள்லாம் ரொம்ப அழகாவே இருந்துச்சாம். அந்த மாதிரி குதிரைகள்லாம் ரொம்பவே விலை அதிகமா இருக்குமா. அதுல இருந்து ஒரு மனிதர் விலை உயர்ந்த ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு இறங்கி வந்தாராம். அவரு இறங்கி வரும்போது அவர் முகத்துல சொன்ன மாதிரியே மாஸ்க், அதாவது முகமூடி போட்டு இருந்துச்சாம். அவர் வந்து ஹோம்ஸ் கிட்ட தன்னை கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிட்டாராம். அப்புறம் அவரு ஹோம்ஸ் கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொன்னாராம். ஆனா ஹோம்ஸ் வந்து, இவர் என்னுடைய நண்பர் தான், இவர் என் கூட இருக்கட்டும், என்னன்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு அந்த நபர் சொன்னாராம், இது கொஞ்சம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்க இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் உங்க வாக்குறுதி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். கண்டிப்பா நாங்க சொல்ல மாட்டோம், ஏன்னா அரசரே இங்க வந்திருக்கீங்க, அப்பனா அது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு ஹோம்ஸ் சொன்னாராம். உடனே அந்த ஆள் குறுக்கவும் நெடுக்கவும் வேக வேகமா நடந்தாராம். நடந்துட்டு முன்னாடி வந்து, எப்படி உங்களுக்கு தெரியும் நான் தான் அரசர்னு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு ஹோம்ஸ் சொன்னாராம், எனக்கு தெரியும், கண்டிப்பா நீங்க இங்க வருவீங்க அப்படின்னு. சரி, உங்க பிரச்சனை என்ன அப்படின்னு ஹோம்ஸ் கேட்டாராம். அதுக்கு அரசர் சொன்னாராம், நானும் ஐரீன் அப்படின்ற ஒரு பொண்ணும் காதலிச்சோம். என்னுடைய இளமை காலம் அது, எனக்கு எதுவும் சரியா தெரியல. ஆனா எனக்கு இப்ப அதுவே ஒரு பெரிய ஆபத்தா இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். ஹோம்ஸ் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவர்கிட்ட பல கேள்விகள் கேட்டாலாம். முதல்ல, நீங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களா ரகசியமா? ஏதாவது திருமண பத்திரிக்கை இருக்குதா அப்படின்னு கேட்டாராம். இல்ல, நாங்க திருமணம் செய்யல அப்படின்னு சொன்னாராம் அந்த மன்னர். அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து எழுதிக்கிட்ட பரிமாறிக்கிட்ட கடிதங்கள் அவங்க கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமா இருக்கு அப்படின்னு மன்னர் சொன்னாராம். அப்படியா, சரி, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் போலி கடிதம்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு மன்னரும், அதுல அரச முத்திரை இருக்கே, அதை யாரோ திருடிட்டாங்க, அரச முத்திரை பதிச்ச
காகிதங்கள் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அப்பயும் மன்னர் வருத்தமாவே இருந்தாராம். ஹோம்ஸ், என்னாச்சு, நீங்க எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். இல்ல, நானும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படம் ஒண்ணு மாட்டிக்கிச்சு அவகிட்ட. அதை வச்சுதான் எனக்கு இப்ப சம்மந்தம் முடிவாயிருக்கு. அதை நிறுத்த பாக்குறா அப்படின்னு சொன்னாராம் மன்னர். என்ன புகைப்படமா அப்படின்னு ஹோம்ஸ் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டாராம். ஆமா அப்படின்னு சொல்லி மன்னர் சொன்னாராம். அதை நான் எடுக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். வீட்டுக்கே ஆட்கள் அனுப்பி தொலை வச்சேன். அப்புறம் அவ வெளியூர் பயணங்கள் போகும்போது பெட்டிகளை மாத்த பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனா எதுவுமே கை கொடுக்கலையாம். இப்ப ஹோம்ஸ் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு தன்னுடைய குறிப்புல ஐரின் பத்தி எழுதியிருக்கிறான்னு பாருங்க அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னாராம். இருக்கு, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து கொடுத்தாராம். அவர் ஐரினை பத்தி மன்னர்கிட்ட சொன்னாராம். ஐரின் ஒரு பேரழகி, அவர் ஒரு நடன மங்கை. அவ ஊர் ஊரா போயிட்டு எல்லா நாடகத்திலையும் கலந்துக்குவா. அப்படிப்பட்ட ஐரின் உங்களோட பழக்கமாயிருக்கா. அந்த பழக்கத்தால தான் உங்களுக்கு இப்ப பிரச்சனை, அது எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னாராம். உடனே மன்னருக்கு ரொம்ப ஆச்சரியமா, ஐரின் பத்தி நான் சொன்னது இப்ப பேர் மட்டும்தான், ஆனா எப்படி நீங்க அவளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம். நீங்க இங்க வருவீங்க எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டும், நான் சொன்னதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு ஹோம்ஸ் சொன்னாராம். சரி, இப்ப அந்த புகைப்படத்தை எப்படி எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்டாராம். நான் எடுத்துட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் மன்னா அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அவரு போகும்போது, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு ஹோம்ஸ் கிட்ட கேட்டாராம். இப்போதைக்கு செலவு மட்டும் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேட்டாராம். அவர் கொடுத்தாராம், வாங்கிக்கிட்டாராம். அப்புறம் அடுத்த நாளே அவரு அந்த ஐரின் பொண்ணு தங்கியிருந்த விடுதி பக்கத்துல போனாராம். அங்க பின்னாடிலாம் பார்த்தாராம், ஒரு குதிரை வண்டி, அதாவது ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சாம். அந்த குதிரை வண்டி ஸ்டாண்டு கிட்ட ஏறினாவே அந்த பொண்ணுடைய வீட்டை சுலபமா அடைஞ்சிடலாமா. இந்த மாதிரி தான் அமைப்பு இருந்துச்சாம். இவரும் அந்த சுவர் வழியா ஏறி உள்ள போய் எல்லா இடத்துலயும் தேடினாரா, எங்கேயும் கிடைக்கலையா. திருப்பி அவர் அந்த வழியா இறங்கி அந்த குதிரை வண்டிக்காரர்கிட்டலாம் சும்மா பேச்சு கொடுத்தாராம். அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சாம், ஐன்னு பார்க்க தினமும் ஒரு அழகான ஆண்மகன் வந்துட்டு போறாருன்னு. உடனே ஹோம்ஸ் அவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாராம். அப்புறம்தான் தெரிஞ்சிச்சான், அவர் பேர் நாட்டனார் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ஐரினும் காதலிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சான். சரி, என்னதான் நடக்குது பார்க்கலான்ட்டு இவரு அந்த குதிரை வண்டி நிறுத்தத்துல எல்லார்கிட்டயும் பேசி சகஜமா ஒரு சக ஊழியரை மாதிரி ஆயிட்டாராம். அப்படி இருந்துகிட்டு ஒரு 2 நாள் கண்காணிச்சாராம். அப்ப நாட்டனார் இங்க வந்து போறத பார்த்தாராம். ஒரு நாள் நாட்டனார் வந்திருந்தாராம். என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தாராம். அப்ப அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா ஏதோ பேசிட்டு இருந்தாங்களாம். நாட்டனார் முன்னாடி போனாராம். பின்னாடி இந்த ஐரினும் போனாங்களாம். உடனே இவரும் பின்தொடர்ந்துகிட்டு போனாங்களாம். யாரு? ஹோம்ஸ். இப்ப முன்னாடி நாட்டனார், பின்னாடி ஐரின். இவங்க 2 பேருக்கு தெரியாம ஹோம்ஸ் பின்னாடி போயிட்டு இருக்காரு. நாட்டனார் ஒரு தேவாலயத்துல இறங்கி ஐரினை கூட்டிட்டு உள்ள போயிட்டாரு. பின்னாடியே ஹோம்ஸும் எதுவுமே தெரியாத மாதிரி அங்க வந்திருக்க ஒருத்தர் மாதிரி போய் உட்காந்தாராம் அந்த தேவாலயத்துல. ஹோம்ஸ் ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் ஒரு பாதிரியார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்களாம். அந்த பாதிரியார்கள் இவங்க சொல்றத ஒத்துக்கவே இல்லையா. அப்புறம் கடைசியா அவங்க ஹோம்ஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வந்தாங்களாம். ஹோம்ஸ்க்கு ஒரு மாதிரி பயமா தான் இருந்துச்சான். இருந்தாலும் தைரியமா உட்காந்துட்டு இருந்தாராம். வந்த நாட்டனார், நல்ல வேளை இந்த சமயத்துல நீங்க வந்திருக்கீங்க, எங்களுக்கு இன்னைக்கு திருமணம், கொஞ்சம் எங்களுக்கு சாட்சியா இருந்து திருமணத்தை முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே ஹோம்ஸ்க்கு ரொம்பவுமே சிரிப்பு வந்துருச்சான். அவர் போய் அந்த திருமணத்துக்கு சாட்சியாவும் இருந்து திருமணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்தாராம். அதுக்கு இனாமா நாட்டனார் இவருக்கு ஒரு தங்க சங்கிலியை கொடுத்தாராம். அப்புறம் அவர் பாட்டுக்கு அந்த வண்டியில போயிட்டாராம். இந்த அம்மா பாட்டையும் இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். ஹோம்ஸும் அவருடைய வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். வீட்டுக்கு வந்த ஹோம்ஸ் ஒரு திட்டத்தை திட்டி அந்த புகைப்படம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாராம். அப்ப கரெக்டா அந்த டைமுக்கு சரியா அந்த டாக்டரும் அங்க வந்தாங்களாம். ஹோம்ஸ் கிட்ட ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு கேட்டாங்களாம். ஆமா, நிறையவே தகவல் கிடைச்சிருக்கு, ஆனா அதை எப்படி உபயோகப்படுத்துறது தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஹோம்ஸ் சொன்னாராம். அப்புறம் ஹோம்ஸ் டாக்டர் கிட்ட ஒரு உதவி கேட்டாராம். நான் கேட்கும் போது நீங்க ஒரு பொருளை ஜன்னல் வழியா தூக்கி வீசணும்,
வீசிட்டு தீ தீன்னு நீங்க கத்தணும் அப்படின்னு சொன்னாராம். அந்த டாக்டருக்கு ஒன்றும் புரியலையா. அவரு சரி ஏதோ ஒரு உதவி கேட்கிறாரு, தூக்கி தானே எரிய சொல்றாரு, சரி போன்னு ஒத்துக்கிட்டாராம். அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயும் இங்கேயும் நடந்தாராம் ஹோம்ஸ். அப்புறம் அந்த டாக்டரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஐரின் வீட்டுக்கு போனாராம். அந்த ஐரின் கரெக்டா அப்பதான் வந்தாங்களாம். அவங்க குதிரை வண்டியில இருந்து இறங்கும் போது அங்க இருந்த சில ஆட்கள்லாம் நான் தான் கதவு தந்துடுவேன், நான் தான் கதவு தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க போற பரிசுக்காக கதவு திறக்கிறேன் கதவு திறக்கிறேன்னு சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். அப்ப அங்க ஒரு ஆள் பாதிரியார் வேஷத்துல ஓன்னு கத்திக்கிட்டு முகம் பூரா அதத்தோட விழுந்தாராம். அவர் அப்படி கத்திட்டு விழுவுறத பார்த்துட்டு எல்லாருமே வேகமா ஓடிட்டாங்களாம். இப்ப ஐரின் அவர் பாதிரியாங்கிறதுனால ஆட்களோட உதவியால தான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சாங்களாம். உட்கார வச்சுட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு தன் மணிப்பெண்களை பார்க்க சொல்லிட்டு இவங்க உள்ள போயிட்டாங்களாம். அவங்க காத்து வரணுங்கிறதுக்காக அதாவது ஹோம்ஸ் தான் பாதியார் மாதிரி வேஷம் போட்டிருக்காரு. இப்ப அந்த ஹோம்ஸை ஜன்னல் பக்கத்துல படுக்க வச்சுட்டாங்களாம். ஜன்னல் பக்கத்துல ஹோம்ஸ் வந்த உடனே வெளில இருந்த அந்த மருத்துவரை பார்த்து கைகளை தூக்குனாராம், சைகை காமிச்சாராம். அப்ப கரெக்டான டாக்டர் அந்த பொருள் அவர் கொடுத்திருந்தால அதை தூக்கி உள்ள போட்டாராம். அவர் கொடுத்தது வேற எதுவுமே இல்லை, அந்த புகைப்பிடிக்கிற கருவி. அதுக்குள்ள ஃபுல்லாவே நப்பி அந்த இதை புகை வர மாதிரி வச்சிருந்தாராம் ஹோம்ஸ். அதை தூக்கி போட்ட உடனே புகை அந்த அறை முழுவதும் பரவச்சான். இவர் சொன்ன மாதிரியே அந்த வெளில இருக்கிற டாக்டர் ஹோம்ஸ் சொன்ன மாதிரி அந்த வெளியில இருக்கிற மருத்துவர் ஐயோ தீ 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 அப்படின்னு கத்தினாராம். உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே தீ பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஆரவாரம் செஞ்சாங்களாம். ஆனா அங்க படுத்துட்டு இருந்த அந்த பாதிரியார் தீயெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது ஏதோ ஒரு புகை மாதிரிதான் வருது, எதுல இருந்து வருதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகை பிடிக்கிற கருவியையும் எடுத்து கொடுத்துட்டாராம். யாரோ தப்பான தகவல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே அந்த தீ பிடிச்சிச்சுன்னு ஓடி வந்தவங்களாம் அதில் போயிட்டாங்களாம். அப்படியே அவங்களோட அந்த மருத்துவரும் கலந்துட்டாராம். ஹோம்ஸ் கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்துட்டு அப்பா இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்குது, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வெளில வந்தாராம். அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து ஐரின் வெளில போற வரைக்கும் காத்துட்டு இருந்தாராம். ஆனா ஐரின் அன்னைக்கு வெளியிலேயே போகலையா. சரி சொல்லிட்டு ஹோம்ஸ் வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்த அந்த மருத்துவர் கேட்டாராம், புகைப்படத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா என்னால அதை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஆமா அந்த புகைப்படம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் கேட்டாராம். நான் அந்த புகைப்படம் ஐரின் ஒரு பழைய மணித்தொங்குற கடிகாரத்துக்கு அடியில இருக்கிற பலகையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த மருத்துவர் சொன்னாராம், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு ஹோம்ஸ் சொன்னாராம், வீட்டுல தீ பிடிச்சிச்சு அப்படின்னா முதல்ல நம்ம எது முக்கியமோ எது விலை மதிப்பில்லாததோ அதைதான் எடுப்போம். அந்த மாதிரி ஐரின் முதல்ல போய் எடுத்தது இந்த புகைப்படத்தை தான். நாம தீ பிடிச்சிச்சுன்னு சொன்னவே போய் அந்த புகைப்படத்தை வெளில எடுத்தாங்க. அப்புறம் அது பொய்ன்னு சொன்னோன்னே பாதி எடுத்த புகைப்படத்தை உள்ளேயே திருப்பி சொருகிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஐரின் அந்த புகைப்படத்தை மணி தொங்குற அந்த கடிகாரத்துக்கு அடியில இருக்கிற பலகையில தான் உரிய வச்சிருக்காங்க. இதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஹோம்ஸ் சொன்னாராம். கேட்ட மருத்துவர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனாராம். ஷெர்லாக் உங்களுடைய திறமையே வேற அப்படின்னு பாராட்டினாராம். அதுக்கப்புறம் ஒரு வழியா அவர் ஐரின் கிட்ட அந்த படத்தை வாங்கிக்கிட்டாராம். இதுதான் கதை. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.